வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட பரலோக ராஜ்யம் பற்றி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யம்னா பரலோகத்தோடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லாம் பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. இந்த உலகத்து மனிதர்கள் தங்களை பாவத்துக்கு அடிமையாக விற்று போட்டு விட்டார்கள். அங்கே தேவனுடைய ஆளுகை இல்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த சுயாதீனத்தின்படி அவர்கள் தவறான வழிகளை தெரிந்து கொண்டார்கள், பாவத்தின் வழிகளை தெரிந்து கொண்டார்கள். சுயாதீனத்தில் நன்மையானவைகளை தேடி கர்த்தரை தேடி அப்படி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு பதிலாக இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி இவங்க தங்களை பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஒரு விதத்தில் எல்லா மனிதரும் கடவுளுடைய பிள்ளைங்க தானே, எல்லா மனிதரும் கடவுளால் தானே படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. அவர்கள் பாவத்தை விரும்பி பாவத்தின் பிசாசுடைய வழியிலே போய் தங்களை அந்த பாவத்தின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆதலால் அவங்க உலகத்தின் மனிதர்கள்லாம் தேவனுடைய சாயலில் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய இருதயத்தில் ஆளுகை செய்கிறது யார்? அவர்களுடைய இருதயத்தில் பாவம் ஆளுகை செய்கிறது. பாவத்தின் மூலமாய் பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். அதனால தான் இந்த பாவத்தின் மூலமாக பிசாசு அவர்களை ஆளுகை செய்து அவர்கள் மூலமாக அந்த உலகத்தை ஆள்றான். இப்படி அந்த ஆளுகையில் இருக்கும்போது நாம் மட்டும் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளின்படி நாம் செய்கிறோம். அதனால் நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். இப்பொழுது பார்த்தோம், பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆதாமின் சந்ததியாய் பிறந்திருக்கிற எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் கூட அந்த ஒரே ஒரு ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து உண்டாகி அப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட எல்லாருடைய இருதயங்களிலும் தேவன் வாசமாக இருக்கவில்லை. எல்லாரையும் தேவனால் ஆளுகை செய்ய முடியவில்லை. அவர் இப்படி நடக்க வேண்டுமென்று கற்பனைகளை கொடுக்கிறார். உதாரணமாக 10 கற்பனைகள். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பிறகு உனக்கு நீ விக்கிரகங்களை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ நன்றாக இருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குரிய எதையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த கற்பனைகளை கொடுத்து எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் இந்த கற்பனைகள் இருக்கின்றன. எல்லா மனிதருடைய இருதயத்திலும் மனசாட்சி இருக்கிறது. அந்த மனசாட்சியை மனிதருடைய இருதயத்தில் வைத்தது கர்த்தர் தான். அந்த மனசாட்சியின் மூலமாய் இந்த கற்பனைகளை கொண்டு எல்லா மனிதரிடத்திலும் பேசுகிறார். ஆதாமின் சந்ததியாக, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதாமின் சந்ததியாக பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், சகல ஜாதிகளும் சகல மக்களும், அவர்கள் எல்லாருக்குள்ளும் தேவன் பேசுகிறார். எப்படி? என்னுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று. உன் தேவனாகிய கர்த்தர் நானே,
என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி இப்படி பேசுகிறார். அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் உனக்கும் என்ன உறவு என்று சொல்லுகிறார். பிறகு உனக்கும் சக மனிதர்களுக்கு என்ன உறவு என்று அந்த 5வது கற்பனையிலிருந்து 10வது கற்பனை வரைக்கும் சொல்கிறார். ஆனால் கவனியுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆதாம் ஏவாள் மூலமாய் தேவன் உண்டு பண்ணினவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் இணங்கவில்லை. ஆதலால் அவர்கள் சுயமாக தங்களுடைய சுயத்தின்படி வாழுகிறார்கள். தங்களுடைய சுயத்தின்படி பிசாசு கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து போகிறார்கள். அப்படி பார்க்கும்போது இவர்கள், இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தும் கூட அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடியால் தேவன் அவருக்குள் இல்லை. மாறாக அவர்களுக்குள் அந்த தவறான வழியில் நடத்துகிற தீய ஆவிகள் அவர்களுக்குள்ளே குடியிருக்கின்றன. அப்படியானால் அவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. அவர்கள் தேவனுடைய எதிரியாகிய அந்த தீய ஆவிகளின் வழியிலே அவர்கள் நடந்து அவர்கள் அந்த தீய ஆவிகளின் போக்கிலே போகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த உலகம் முழுவதிலும் அந்தந்த தலைமுறைகளிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய வழியிலே நடப்பேன், நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வேன் என்று தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சபை மக்கள். இப்போ நம்ம இங்கே அநேக சபைகள் உலகெங்கும் இருக்கின்றன, ஆங்காங்கே. ஏன்னா எல்லா மக்களும் ஒரே நாட்டில் ஒரே இடத்துல கூடி வர முடியாது, இல்லை எல்லா நாட்டில் இருக்கவங்களும் அந்தந்த நாடுகளில் ஒரு இடத்துல கூட கூடி வர முடியாது. அதனால் லோக்கல் சர்ச்சஸ், அந்தந்த ஸ்தல சபைகள், எந்த ஊர்கள் இருந்தாலும் அந்தந்த ஊர்களிலே ஸ்தல சபைகள் இருக்கின்றன, லோக்கல் சர்ச்சஸ். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மனிதர்களில் யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, இந்தப்போ நான் சொன்னேனே 10 கற்பனைகள், அந்த 10 கற்பனைகளின்படி தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்வேன் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் எல்லாரும், உலகம் முழுவதும் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், அவர்கள் அந்த யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லுகிறார்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் அவர்கள் யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, அப்படி யூனிவர்சல் சர்ச் என்று சொல்லப்படுகிறவர்கள் பாருங்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. உலகெங்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இதில் வரல. ஏன்னா பேருக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறவங்க தான் நிறையா பேர். உலகெங்கு இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த யூனிவர்சல் சர்ச்சில் வர்றாங்க. சரி, இப்போ கவனிங்க. இப்போ நான் சொன்னேன், எல்லா மனிதர்களிடத்துலேயும் 10 கற்பனைகள் மூலமாக அவரவருடைய இருதயத்தில் மனசாட்சியிலே பேசுகிறார் என்று சொன்னேன். அப்படி இந்த மனிதர்கள் பிறந்து மரிக்கும் வரைக்கும் எல்லா மனிதர்களிடத்திலும் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையிலே முன்னேறி கொண்டே போகிறார்கள். என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்படி தான், பாவம் எனக்கு பிரியமாயிருக்கிறது, இன்பமாயிருக்கிறது என்று சொல்லி போகிறவர்கள் அதிகமாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறதில்லை. அவர்கள் அந்த தீய ஆவிகள் போகிற அந்த நரகத்துக்கே அவர்களும் போகிறார்கள். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டார்கள், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்து விட்டார்கள். இப்படி இங்கே பாருங்கள், இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்தில் நீ ரட்சிக்கப்படலாம், நீ உன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பலாம், நீ பிசாசுடைய வழியை விட்டு மனம் திரும்பலாம் என்று எல்லா மனிதர்களுடைய இருதயத்திலும் அவர்கள் பிறந்த காலம் முதல் சாகும் வரைக்கும் அவருடைய உள்ளத்திலே பேசி கொண்டு தான் இருக்கிறார். அதை பற்றி சில காரியங்களை உவமைகளாகவும் இயேசு சொல்லியிருக்கிறார்.
கடைசியில், அதாவது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் மொத்தம் 7 உவமைகள் சொல்லியிருக்கிறது. அதில் 4 உவமைகளை பார்த்துட்டோம். இப்போ 5, 6, 7 அந்த 3 உவமைகளை சொல்கிறேன். அதில் இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள்கிட்டையும் ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்டையும் எப்படி அவர் செயல்படுகிறார்னு, ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புல நடக்கணுங்கிறத பற்றி சொல்லி, அப்படி அவரவர் தான் தீர்மானம் பண்ணுறவங்கிறத பற்றி இங்கே ஒரு சில வசனங்கள் வருகின்றன. அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரே வசனம், திரும்ப வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான், வாங்குகிறான். என்ன சொல்கிறாரு? ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா, அந்த நிலத்து சொந்தக்காரனுக்கு கூட தெரியாது, ஆனால் அவனுடைய நிலத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. இப்போவும் சில இடங்களில் ஆங்காங்கே ஏதோ வீடு கட்டுறப்போ தோண்டினவங்க அங்கே ஒரு பானை இருந்துச்சு, அதில் பொற்காசுகள்லாம் இருந்துச்சு, அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்படலையா? அல்லது இந்த கீழடி பக்கத்தில் போனீங்கன்னா தோண்டினாங்க முது மக்கள் தாழி அதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் வாசிக்கிறது இல்லையா? அதுபோல் இந்த ஆட்கள் தங்களுடைய ஐஸ்வர்யங்களை ரகசியமாய் வைக்க வேண்டும் என்று நினைத்து அதை கொண்டு போய் தங்களுடைய நிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல புதைத்து வைத்து விடுகிறார்கள். இங்கே வீட்டில் இருந்தால் திருடை வந்து திருடிடுவான், நம்மளை அடித்து போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக தங்களுடைய நிலத்தில் அதை புதைத்து வைக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இந்த உலகெங்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய பணத்தை அங்கே போய் ஸ்வீடிஷ் பேங்க்கில் கொண்டு போய் போட்டு வைக்கிறாங்க. சுவிட்சர்லாண்டு அங்கே கொண்டு போய் அந்த நாட்டில் இருக்க ஒரு பேங்க்கு, நீ யார் வேணாலும் எந்த பணத்தை வேணாலும் கொண்டு வந்து போடு, நீ கேட்குறப்ப தர்றேன் அப்படின்னு சொல்லிப்பிடிச்சு, அதனால் இந்த அந்தந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள், அந்தந்த நாட்டில் இருக்கிற பேங்க் இந்த ஆட்கள் நம்ப மாட்டாங்க. அதனால் உலகெங்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய பணத்தை கொண்டு போய் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்கில் போட்டு வைக்கிறாங்க. அந்த பேங்க்கில் போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. பல சமயத்தில் என்ன ஆயிரும்னா, இந்த ஆட்கள் நான் செத்து போயிட்டால் யாருக்கு அந்த பணம் கொடுக்கணும்னு கூட எழுதி வைக்காமல் செத்து போயிடுவாங்க. நாளைக்கு போய் எழுதி கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டில் போயிருப்பாங்க. அப்போ அந்த பணமெல்லாம் அந்த பேங்க்குக்கு சொந்தம், அந்த தேசத்துக்கு சொந்தமாயிருது. சரி, இப்படி தன்னுடைய ஆஸ்திகளை நிலத்தில் புதைச்சி வச்சவன், நான் இந்த ஆஸ்திகளெல்லாம் இந்த நிலத்தில் புதைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டாருக்கு கூட அறிவிக்காமல், அதை கடைசி காலத்தில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டாருக்காக கூட சொல்லாமல் அவன்பாட்டுக்கு இருந்து திடீர்னு ஒரு நாள் போயிடுறான். அப்போ அந்த நிலத்தில் புதைக்கப்பட்ட அந்த புதையல் அது யாருக்குமே தெரியலை, அவங்க வீட்டாருக்கே தெரியாது. நம்ம அப்பா என்னத்தையோ சம்பாரிச்சேன்னு சொன்னார், கடைசிக்கு பார்த்தா ஒன்றையும் காணாம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பாவம் ஏழ்மையில் கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் கர்த்தர் சொல்கிறாரு. எவனோ ஒருத்தன் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு புதையல் இருக்குதுன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சவன், அவன் என்ன செய்கிறானா, தனக்கு உரிய எல்லாவற்றையும் ஆஸ்திகளை எல்லாம் விற்று, அவனுக்கு வேறு இங்கே கொஞ்சம் இடம், அங்கே வீடு, அது அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பான இல்லையா, எல்லாவற்றையும் விற்று போய் அந்த நிலத்தை விலைக்கு வாங்குறேன்னு சொல்லி வாங்கிவிட்டானா. ஏன்னா அந்த நிலம் என்ன விலை பெறும்னு சொல்கிறானா அதோட கூட கொடுக்கறது கூட இவன் ரெடி. ஏன்னா அங்கே இருக்க புதையல் அவ்வளவு பெரிய புதையல்.
இப்படி பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். இதில் என்ன விஷயம்? உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆஸ்திகள்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் பரலோக ராஜ்யம் அவ்வளவு பெரிய மேன்மையான மகிமையான பெரிய ஐஸ்வர்யம் என்று சொல்லி, அதனால் உலகத்தில் இருக்க மீதி ஒரு மனுஷன் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விற்றுப்புட்டு ஆஸ்திகள்லாம் தொலைஞ்சாலும் போனாலும் பரவாயில்ல, நான் அந்த பரலோக ராஜ்யத்தை அந்த ரட்சிப்பை நான் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கும் சில சமயத்தில் எங்கேயாவது யாராவது ரட்சிக்கப்படுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்க. நீ ஏன்டா அந்த இயேசுநாரை ஏற்றுக்கிட்டா போகிறேன்ற, அதெல்லாம் முடியாத பண்ண வீட்டில் இருக்காத, ஓடிப்போ, உனக்கு சொத்தம் கிடையாது ஒன்றும் கிடையாது, வெட்டி விட்ருவாங்க. அப்போ எல்லாத்தையும் இழந்து அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பரலோக ராஜ்யம் அந்த ரட்சிப்பு கிடச்சா போதுன்னு சொல்லி வர்றான். பார்த்தீங்களா? அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய தனக்குரிய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும்னு சொல்லி பெற்றுக்கொள்கிறாங்க. அது எப்படி இருக்குது? ஒரு மனுஷன் தனக்கு இருக்க ஆஸ்திகள் எல்லாத்தையும் விற்றுப்புட்டு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வாங்கிடுறான். அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நமக்கு என்ன ஆஸ்தி இருந்தாலும் சரி, இப்போ ரட்சிக்கப்படணும்னா இவ்வளோ ஆஸ்தியும் போயிடும், வீட்டார் விட மாட்டாங்க, பிடிங்கிடுவாங்க அப்படின்னா உலகத்தார் பிடிங்கிடுவாங்கன்னாலும் பரவாயில்ல, உலகத்தார் இதெல்லாம் பிடிங்கினாலும் நமக்கு ரட்சிப்பை தடை செய்ய முடியாது. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டார். அப்போ இவங்க நம்ம ஆஸ்தியை பிடுங்குவாங்க, அதில் நம்மளை அடிக்கக்கூட செய்வாங்க. ஆனால் நமக்குள்ளே வரக்கூடிய ரட்சிப்பை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பாருங்கள், எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தில் இருக்க அந்த ஐஸ்வர்யம் அந்த புதையல் இருக்கிறதே அந்த நிலத்தை அவன் வாங்குகிறான் என்று சொல்லுகிறார். இதற்கு ஒப்பாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்கு இருக்க, அதாவது அவன் பெரிய ஐஸ்வர்யவான், அது மாத்திரமல்ல சமுதாயத்தில் நல்ல பெயர் பெற்றவன், அந்த கமாலியல்ங்கிற ஒரு பெரிய படிப்பாளிக்கிட்ட அவன் கல்வி பயின்றவன். அவன் பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் ஆசாரியர்கள் எல்லாத்துலேயும் அந்த சென்ஹெட்ரின் கவுன்சில் ஆலோசனை சங்கம் எல்லாத்துலேயும் அவர் நல்ல பேர் வாங்கினவன். எல்லாரும் அவனை மதிக்கிறாங்க. ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டா அவங்கெல்லாம் மதிக்காட்டி பரவாயில்ல, இவனுக்கு கொல்ல வர்றாங்க. அப்போ கொல்ல வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு இருந்த எல்லாவற்றையும் இந்த இயேசுவின் ரட்சிப்புக்காக, கர்த்தர் எனக்கு கொடுக்குற ரட்சிப்புக்காக நான் மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். இங்கே இந்த உவமை அப்படித்தானே சொல்லுது. ஒரு நிலத்தில் புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷம் அது எனக்கு வேணும்னு மீதி எல்லாவற்றையும் விற்று போய் அந்த நிலத்தில் இருக்கிற அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறான். அப்போ அந்த நிலத்தை வாங்கினோன்னே அந்த நிலத்தில் இருக்கிற பொக்கிஷம் அவனுக்கு சொந்தமாயிருது. இந்தியாவில் இந்த சட்டம் இருக்குதான்னு கேட்காதீங்க. இந்தியாவில் இந்த சட்டம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் நிலத்தில் ஏதாவது கிணறு தோண்டுறீங்க, கொஞ்சம் ஆழமாக போர் போடுறீங்க. போர் போட்டப்போ தண்ணி வர்றது போலாம் அங்கே எங்கேயாவது மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஏதாவது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, தண்ணி கேட்டால் பெட்ரோலே வந்துருச்சு, 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விற்குது, அதனால் இப்போ நம்ம அதை எடுத்து விற்று நல்லா பொழைச்சிக்கலான்னா அரசாங்கம் வரும், நீ தள்ளிக்க, இன்னுமே இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி உனக்கான அந்த காசை கொடுக்குமோ கொடுக்காதோ தெரியாது, உன்னை அந்த இடத்த வாங்கிடும், பிடிச்சிக்கும். ஆனால் அமெரிக்க தேசத்தில் அப்படி இல்லை. அந்தந்த மனுஷன் வாங்கியிருக்கிற சொந்தமான அந்தந்த இடத்துல என்ன பொக்கிஷங்கள் இருந்தாலும் அது அந்த நிலத்து சொந்தக்காரனுக்கு தான் சொந்தமே ஒழிய அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லை. அதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் நல்ல நிலமெல்லாம் வச்சுருந்தானா, அவனுக்கு நல்லா ஒன்றும் விளையலை, அதனால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் அதை விற்றுப்புட்டு அவன் போய் வேறு ஏதோ ஒரு தேசத்தில் போய் வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் அங்கே தொழிலை தொடங்கி என்னென்னமோ செஞ்சு பார்த்து வாழ்க்கையை நடத்தியிருக்கான். சரி அப்படின்ட்டு என்றப்போ ஒரு செய்தி வருது.
இவன் இருந்த ஸ்டேட்டில் அங்கே எங்கேயோ எண்ணெய் வளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க நல்லா எண்ணெய் எடுத்து சம்பாதிக்கிறாங்களான்னு. அவன் இங்கே வந்து பார்த்தா அவன் நிலந்தான். அவன் விவரம் தெரியாமல் விற்றுட்டு போயிட்டான். அதை வாங்கினேன், அதுக்குள்ளே தோண்டி எண்ணெய் கிணறு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் பெரிய சம்பாத்தியம் ஆகிட்டான். அப்போ இவன் விவரம் இல்லாமல் விட்டுட்டான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு பரலோக ராஜ்யம் பெரிய பொக்கிஷம் கொடுக்கப்படுகிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை தெரிந்தோ தெரியாமலோ அசட்டை பண்ணி நீங்கள் அதை விட்டு அதை யாருக்காவது விற்றுவிட்டு நீங்கள் போய் வேற எங்கேயும் பிழைக்கலான்னா பிழைக்க முடியாது. அப்புறம் ஐயோ, திரும்பி வந்து பார்த்தா எவனோ ஒருத்தன் நல்லா பிழைக்கிறான், எவனோ ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான். பாருங்கள், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழைகள், மற்ற ஜாதி ஜனங்களால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள். அவங்கெல்லாம் எனக்கு வேறு வழியே இல்லை, கர்த்தர் தான் எனக்கு தஞ்சம், எனக்கு வேறு போய்க்கிடம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க விழுந்துடுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான்கள், ரொம்ப கல்விமான்கள், பெரிய பதவியில் இருக்கிறன்றவங்கெல்லாம் அதை நமக்கு தான் இங்கே எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இருதயத்தில் இருந்த அந்த பொக்கிஷமாகிய ரட்சிப்புன்னு அவர் கர்த்தர் கொடுக்குறாரே, அதை நிராகரித்துட்டு அந்த ரட்சிப்பையே அவங்க விற்றுவிட்டு போய் வேறு எண்ணத்துலேயோ சேர்ந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே ஏதோ ஒரு மனுஷன் அந்த நிலத்தில் பொக்கிஷம் இருக்குன்னொடனே அவன் வந்து மீதி எல்லாத்தையும் விற்றுட்டு போய் அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டு அப்பா சந்தோஷம்னு சொல்கிறான். ஏன்னா பொக்கிஷம் பூரா அவனுதாகிடுது. இப்பொழுதும் கூட இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் உனக்கு இது கிடைக்காது அது கிடைக்காதுன்னு சொல்லி வீட்டாரும் சரி, உறவினர்களும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, போக்குவரத்துமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, மனிதர்கள் அப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை நிராகரிக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். உங்களை வித்தே போட்டுருவாங்க. யூதாஸ் வந்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தானா, வித்துட்டானா. அப்புறம் யாக்கோபின் புத்திரர், அந்த யோசேப்பின் சகோதரர்கள் வந்து 20 வெள்ளிக்காசுக்காக அவனை விற்றுவிட்டாங்களாம். அதனால் அதுபோல் இந்த ரட்சிக்கப்படுகிறவர்களை இந்த வீட்டாரும் சரி, இந்த உலகத்தாரும் சரி ரொம்ப கனவீனமாய் அசட்டை பண்ணி, அதாக கூட பரவாயில்ல, அடித்து துன்புறுத்தி விரட்டி இயேசுவுக்கு என்ன செய்தார்களோ அதுபோல் செய்கிறார்கள். சிலுவையில் அறைகிறது போல் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அதுபோல் சில காரியங்களை, துன்பங்களை இங்கே இவர்களுக்கு உருவாக்குகிறார்கள். ஆனால் இந்த ரட்சிக்கப்படுறவங்க, அதாவது இங்கே இயேசுவிடத்தில் அங்கே ரட்சிப்பு இருக்கிறது, அது ஒரு பெரிய பொக்கிஷம், அது நமக்கு பரலோகத்தை கொண்டு வருகிறது என்று அறிந்து கொண்ட மனுஷன் என்ன செய்கிறான், தனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகள், தன்னுடைய வீட்டார் கூட நம்ம கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டார் நம்மளை விலக்கிட்டால் கூட பரவாயில்ல, வீட்டார் நம்மளை தள்ளி விட்டால் கூட பரவாயில்ல, நான் அந்த நிலத்தில் இருக்க அந்த பொக்கிஷம், அந்த ரட்சிப்பு, இயேசுவிடத்தில் இருக்க அந்த பொக்கிஷம், அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் எதை வேண்டுமானாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண, எதை வேண்டுமானாலும் நான் இழந்து போக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தனக்கு உரிய யாவற்றையும் அவன் இழந்து போய் அந்த ரட்சிப்பை பெறுகிறான். தனக்குரிய யாவும் என்ன, அவன் அந்த வீட்டில் அவன் பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு அங்கே சொத்து கிடைக்கும். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது கூட கணக்கு கிடையாது. அந்த வீட்டில் பிறந்தானா அங்கே சொத்து இருக்குது, மற்ற எல்லாரோட அதை பங்கு போட்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அப்போ சொத்து இருக்குது, மற்ற எல்லாரோட கூட ஒரு நல்ல சுமூகமான உறவு இருக்குது, எல்லோரும் செத்தா போனால் வந்தால் கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனு ஒருத்தனும் வரமாட்டான். நீ வீட்டை விட்டே வெளியே போன்றாங்க, நீ செத்தா கூட உனக்கு கல்றை இல்லைன்றாங்க, உனக்கு கல்யாணமா, உன்னை யார் கல்யாணம் பண்ணுவா அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது பார்த்திங்களா. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரட்சிக்கப்படாட்டியும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொக்கிஷம், அந்த ரட்சிப்பை அவர்கள் பற்றி கொள்ளுகிறார்கள்.
அருமையானவர்கள், இதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த ரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பு என்பது இந்த வாழ்க்கையோடு முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. இந்த ரட்சிப்பு என்பது இந்த வாழ்க்கையை தாண்டி மறுமையிலே உங்களுக்கு பரலோகத்தை கொண்டு வருகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மிகவும் தற்காலிகமானது. இவன் எப்போ பொட்டுன்னு போவான்னு அவனுக்கே தெரியாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நிரந்தரமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் அடுத்து மறுமையிலே மரித்த பிறகு வருகிறதே ஆவி மண்டலத்தில் பரலோகமோ நரகமோ, அந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல், பிறகு நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு வரக்கூடிய அந்த மறுமையிலே அங்கே ஒரு பெரிய பொக்கிஷம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதே. நேர்மாறாக நரகமும் அங்கே இருக்கிறதே. அப்படி நரகம் வேண்டாம், ஆனால் பெரிய பொக்கிஷம் தேவனிடத்தில் இருக்கிறது, அதை நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இங்கே தன்னுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே சகலத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த ரட்சிப்பை பெறுகிறேன் என்று அங்கே மக்கள் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இதை வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் அநேகர் அப்படி வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்கள். இந்த கதை தான் இயேசுடைய சீஷர்களுக்கும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில சீஷர்களுக்கு வீட்டில் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அநேக சீஷர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த சீஷர்களில் பேதுரு சொல்கிறான், நாங்கள் உம்முடைய நாமத்தை நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்க, அவன் கேள்வியை கவனிங்க. நாங்கள் உம்முடைய நாமத்தை நிமித்தம் எங்களுக்கு இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. பவுல் சொல்கிறான், எனக்கு இருக்க எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமா எண்ணுகிறேன்னு. அது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையை எனக்காக வாழ்க்கையில் ஒரு லக்கு வச்சுருக்கிறாரு, நான் அங்கே போகணும் என்று சொல்லி அதிக போராட்டமான வாழ்க்கையில் அந்த லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறான். புதையல் அந்த புதையல் இன்னும் அங்கே இருக்குது, அங்கே போனேன்னாக்கா அதை பூரா எடுத்துருவேன் நான். இப்போன்னா பரலோகம் போகிறது மட்டும், அங்கே போனேன்னா இன்னும் நிறையா கிடைக்குது என்று சொல்லி அந்த லக்கை நோக்கி ஆசையாக தொடர்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த பேதுருவும் வகையற ஆட்களும் சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இயேசுடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இம்மையிலே நூறத்தனையாய் வீடுகளையும் நிலங்களையும் பெற்று மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ இங்கே இழந்து போகிற ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே கிடைக்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரட்சிப்பு நிமித்தம் அந்த பரலோக ராஜ்யம், அந்த பெரிய பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்துக்காக அது வேணும்னாக்க இதெல்லாம் விடணும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த பூமியில் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதம், சின்ன மீன், இதை விட்டுட்டு நான் பெரிய மீனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தால் அது எவ்வளவு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒருவேளை இயேசுவை பற்றி ரட்சிப்பு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் என்ன ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்களா? இந்த உலகத்தில் வீட்டார் வேணும், ஐஸ்வர்ய ஆஸ்தி வேணும், அப்புறம் ஊரில் மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருக்கீங்களா? ஆனால் இதெல்லாம் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, இயேசுவின் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம்னு தானே இங்கே இயேசுவே ஒரு உவமையில் சொல்கிறாரு. இயேசு கொடுக்குற அந்த பரலோக ராஜ்யம், அந்த ரட்சிப்பு அவ்வளோ பெரிய மேன்மையானது. ஏன்னா பரலோகம் நித்திய காலத்துக்கு பரலோகம். நீங்கள் உங்களுக்கு அது வேணுமா வேண்டாமா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் அதாவது இந்த உலகத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தம், அதாவது போட்டி தான், பொறாமை தான், சண்டை தான், எதிர்ப்பு தான். ஒரு ஆள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன், ரட்சிக்கப்படுறேன்னா எம்பிட்டு எதிர்ப்பு வீடுகளில், அதெல்லாம் விட்டுட்டு தான், ஒன்று வேண்டான்னு விட்டுட்டு தான் எனக்கு ரட்சிப்பு போகுதுன்னு போகிறாங்க. ஆனால் அவர் காப்பாற்றிக்கிறார், அவர் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றிக்கிறார். ஏங்க இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களை கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் உத்தரம் வரல? அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தப்போ கர்த்தர் உங்களை காப்பாற்றலை. அதுபோல் அவர் எல்லோரையும் காப்பாற்றுகிறார். ஆதலால் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் அப்படியே மதில் மேல் போன மாதிரி இருக்கிற ஆளுக நான் சொல்கிறேன், இன்று நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். இதுவே ரட்சணிய நாள். இன்றைக்கு இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரலோகம், அந்த பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுதான் ஞானம், அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் நல்வாழ்வுக்கு வழி.
ஓகே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த பெரிய பொக்கிஷமாய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.